இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு அது தொடர்பாக நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாலுமே நேற்று உச்சநீதிமன்றம் இந்த விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தாலுமே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. அது என்னென்னா, இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் தமிழக மீடியாவுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே நம்ம இதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். முதல்ல போன மாதம் டாஸ்மாக் ரெய்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நடந்தது. அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதற்கு பிறகு அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அதையும் பற்றி நம்ம பேசியிருக்கோம், அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு பிறகு நடந்த இந்த ஆகாஷ், ரத்தீஷ் இவங்களையெல்லாம் சம்மந்தப்பட்ட ரெய்டுகள், டாஸ்மாக் எம்டி சம்மந்தப்பட்ட, விசாகன் சம்மந்தப்பட்ட ரெய்டு, ப்ளஸ் உச்சநீதிமன்ற வழக்கு, இது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் இங்கே தமிழக மீடியா எப்படி செலக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 3 நாட்கள் டாஸ்மாகில் ரெய்டு நடந்தது இல்லையா, அதை பற்றி பெருசாக அவங்க யாரும் விவாதம் பண்ணவே இல்லை. அதை பற்றி பெரிய கவரேஜ் எல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. அதை ஒரு சாதாரண சம்பவம் மாதிரி இவங்கெல்லாம் கடந்து போனாங்க. என்ன ரெய்டு, எதுக்காக ரெய்டு, டாஸ்மாகில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஊழல், எப்படி ஊழல் நடக்குது, எவ்வளவு பணம் இதில் ஜென்ரேட் ஆகுது, இதையெல்லாம் பற்றி பேச வேண்டிய நேரம் தானே இது. ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தில், அரசு நிறுவனத்தில் மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆனால் தமிழக மீடியா அதை பற்றிலாம் வாயே திறக்கலை, அப்படியே கடந்து போயிட்டாங்க. ஆனால் அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது. வழக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் பிரைமா ஃபீஸில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, இந்த அமலாக்கத்துறையுடைய வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கிறாங்க. அது இடைக்கால தடை. உடனே அதை பிக்கப் பண்ணி அது தொடர்பான விவாதம். எதுக்காக அதை மட்டும் விவாதம் பண்ணணும்? ஏன்னா இங்கே அமலாக்கத்துறை தவறு செய்கிறது, அமலாக்கத்துறை குற்றம் செய்கிறது, அமலாக்கத்துறையை பாஜக ஏவி விட்டிருக்கிறது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இங்கே இருக்க திமுக தான் உத்தமங்களாச்சே. டாஸ்மாகில் ஏதாவது ஊழல் நடந்திருக்கா? கிடையாது. அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் நடிச்சிட்ருக்காங்க. அமலாக்கத்துறையை ஏவி விடுகிறது பாஜக அப்படின்னு விவாதம் நடத்தினவங்க அதே உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை இல்லை, தொடரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டு அதை அப்படியே போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க. மறுபடியும் 1 மாதம் கழித்து இடி ரெய்டு வராங்க. இந்த தடவையும் அதே எம்டி விசாகன் அவர்கள் வீட்டில் ரெய்டு பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆகாஷ், ரத்தீஷ் இவங்கெல்லாம் வீட்டில் எல்லாம் ரெய்டு பண்ணுறாங்க. இதில் 2 பேர் அப்ஸ்காண்ட் வேறு ஆகிட்டாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவர், முதல்வர், துணை முதல்வர் இவங்களுக்கூட சொந்தக்காரர், அன்பில் மகேஷ் அமைச்சருடைய நண்பர். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு எஸ்கேப் ஆகிருக்காரு, காணாமல் போயிருக்காரு, ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய செய்தி. ஆனால் அந்த செய்தி கூட இங்கே விவாதத்துக்கு வரவே இல்லை. இப்போ 2வதாக இடி நடந்த ரெய்டில் இவங்க என்ன மாதிரி விசாரிச்சிருக்கணும், விசாகன் என்ன தப்பு பண்ணார், எதற்காக இந்த ரெய்டு நடக்குது, ஆகாஷ் பாஸ்கரன் யார், எப்படி அவர் ஒரே நேரத்தில் 4 படம் எடுக்கிறாரு, யாருடைய பணம், ரத்தீஷ் யார், ரத்தீஷ் எதற்காக விசாகன் எம்டிக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு, அப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, டாஸ்மாகில் என்னதான் நடக்குது அப்படின்னு அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா, அதை பற்றின கேள்விகளை திமுகவை கேட்டிருக்கணுமா வேண்டாமா. ஆனால் அதை மீடியா பண்ணவே இல்லை. எவ்வளவு நுணுக்கமாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டாங்களா? அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆகாஷ், ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தாலுமே மீடியா கண்ணு, காது, வாய், எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்த மீடியா நேற்று டக்குன்னு ஆக்டிவேட் ஆகுறாங்க. உடனடியாக எல்லா சேனல்களும் உச்சநீதிமன்றத்தோடைய தீர்ப்பை லைவ் பண்ணுறாங்க. லைவில் எல்லாரையும் பேச வைக்கிறாங்க. பாஜகவிலேருந்து, அதிமுகவிலிருந்து, திமுகவிலிருந்து. ஏன்னா அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எந்த செய்தியை? உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது. எதுக்காக? ஏன்னா அமலாக்கத்துறை மீது தப்பு, ஏன்னா பாஜக அமலாக்கத்துறையை ஏவி விட்டிருக்கிறது, திமுக ரொம்ப நல்லவர்கள், திமுக எந்த தவறும் செய்யவில்லை, டாஸ்மாகில் ஊழலே நடக்கலை. இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்? உடனடியாக லைவில் பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸாக போயிட்டே இருக்குது. சரி, அதுதான் போகாதுன்னா நேற்று நைட்டு விவாதமும் இதுதான். அமலாக்கத்துறை வெர்சஸ் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை பற்றி தான் எல்லா சேனல்கள்லேயும் விவாதம். சரி, அந்த விவாதத்துலையாவது டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க அப்படின்னா கிடையாது. ஒன்லி அமலாக்கத்துறை, ஒன்லி பாஜக.
நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம. நேரடியாக அமலாக்கத்துறையை பற்றி மட்டும்தான் பேசுவோமே தவிர வேறு எதை பற்றியுமே பேச மாட்டோம் அப்படின்னு தமிழக மீடியாவெல்லாம் சத்தியம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கற்பூரம் முடிச்சு சத்தியம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசவே மாட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு மீடியா வந்து ஒரு ஊழலுக்கே முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா சாதாரண விஷயமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மானங்கெட்டு போய் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியும்? மீடியா அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு பெருமை பீத்திக்குவாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து மக்களுடைய வரிப்பணம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி பேசுங்கடான்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. திமுகவை வந்து புனிதர்களாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை விட கேவலமாக எதையாவது செய்ய முடியுமா நாட்டில்? இதற்கு வந்து வேற ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிட்டு போகலாமே இவங்கெல்லாம். அப்படித்தானே சொல்ல தோணுது நம்மளுக்கெல்லாம். நேற்று விவாதம் நடந்ததில் சின்ன சில கிளிப்பிங் சாம்பிள் மட்டும் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி ஏறும். சார் எந்த இப்போ அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும், அவங்க வந்து சுப்பிரமணியம் சொல்றாரு இது திமுகவை பத்தின விஷயம் இல்ல, திமுக வந்து அதுங்கிறாரு. நீங்க சொன்னதே திமுக ஆட்சியின் மீது குறை. திமுக ஆட்சியில் 1000 கோடி ஊழல் தான் வாய்களியே வக்கட பேசுனீங்க பாஜகவும் அதிமுகவும். இன்னைக்கு 2 பேரையும் உட்கார வச்சு மண்டையில கொட்டி இருக்கு உச்சநீதிமன்றம். எப்படி 1000 கோடி ஊழல்னு சொன்னேன்? மண்டையிலேயே கொட்டி இருக்காமா? எப்படி ஒரு ஊழலுக்கு எப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இவங்க என்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்கணும்? டாஸ்மாகில் ஊழல் நடந்துதா இல்லையா அப்படிங்கிறத தான் திமுக பதில் சொல்லணும். நீ தானே ஆளுங்கட்சியாக இருக்க. ஆளுங்கட்சியாக இருக்கிற உனக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதா? டாஸ்மாகில் ஊழல் நடக்குதுன்னு ஊருக்கே தெரியும்டா. ஆனால் இவன் இங்கே உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்கான்? அதிமுகவும் பாஜகவும் மண்டையில் கொட்டிருச்சாம உச்சநீதிமன்றம். என்னமோ இவனுக்கு என்னவோ கடைசி இறுதி தீர்ப்பு வாங்கின மாதிரி இவங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கானுங்க. வெக்கமாகவே இருக்காது இவனுங்களுக்கெல்லாம். காசுக்காக வேலை செய்கிறவனுங்க அத்தனை பேருக்கும் இப்படி தானே இருப்பானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? நேற்று வந்திருக்கிறது இடைக்கால தீர்ப்பு. நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இறுதி தீர்ப்பில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை இல்லை அப்படின்னு தான் வரும். நான் சொல்கிறேன், உயர்நீதிமன்றத்துலேயும் அதுதான் நடந்தது, உச்ச நீதிமன்றத்துலேயும் அதுதான் நடக்க போகுது. அன்னைக்கு இவனுங்கெல்லாம் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பானுங்க? இன்னைக்கு இவ்வளவு வாய்களையே பேசுகிறான்ல பெரிய இவன் மாதிரி, எங்கே போவாங்க? அன்னைக்கும் வந்து இதே மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு உச்சநீதிமன்றத்து மேலேயே பழி போடுவானுங்க. அதுதான் இந்த இவனுங்களுக்கெல்லாம் தெரியும். அதையும் வந்து இந்த மீடியா வந்து அனுமதிக்கும். விபச்சார ஊடகம்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. எஃப்ஐஆர் இருக்கு, 41 எஃப்ஐஆர் தான் பேஸ் கேஸ்ங்கிறீங்க. பேஸ் கேஸ் எப்ப போடப்பட்டுச்சு? 2014 இருந்து 2021, 14 to 21 அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட எஃப்ஐஆர் பேசிஸ்ல 1000 கோடி திமுக ஆட்சி ஊழல்னு ஒரு பொய்ய, வடிகட்டின பொய்ய வாய்கிளிய பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவருக்கு வாய்கிளிய கிழிச்சு. இதை கேட்டா வந்து நம்மளுக்கு பிபி தான் ஏறுது. டாஸ்மாகில் ஊழல் 1000 கோடி ஊழல் நடந்தது அப்படிங்கிறது பொய்யாமா, வடிகட்டின பொய்யாமா. எவ்வளவு திமிரும் தெனாவட்டும் அதிகார திமிரும் இருந்தால் இப்படியெல்லாம் பேச முடியும் அவனுங்களால? அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? மக்களாகி நீங்களும் நானும் தான். ஆனால் மக்கள் தானே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அந்த திமிரில் தானே இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க. டாஸ்மாகில் ஊழலே நடக்கலையா? உண்மையிலேயே ஆண்மகனாக இருந்தால் இவன் அதைத்தானே பேசணும். டாஸ்மாகில் ஊழலே நடக்கலைங்க, நாங்கள் 1 பைசா கூட ஊழல் செய்யலைங்க, எங்கள் ஆதாரத்தை கொடுங்க பார்க்கலாம், இல்லை கேஸ் போட்டு நடத்துங்க பார்க்கலாம், அப்படித்தானே சொல்லணும். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஊழலை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்கள் அப்படித்தாண்டா பண்ணுவோம், ஆனால் உன்னால் விசாரிக்க முடியாதுடா, உன்னை விசாரிக்க அனுமதிக்க மாட்டோம்டான்னு சொல்கிறது தான் இன்னைக்கு திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதற்கு மேடை அமைத்து கொடுப்பது யாரு? மீடியா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வந்து இந்த நியூஸ் 18 சேனலில் விவாதம் நடந்திருக்கு இல்லையா? அதில் யார் யார் கலந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒருத்தர் வலதுசாரி, அதாவது பாஜக ஆதரவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர். இரண்டாவது தமிழன் பிரசன்னா திமுக. மூன்றாவது ஆர்கே ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளர், அவரும் பாஜகவுடைய எதிர்ப்பாளர், திமுகவுடைய ஆதரவாளர். நான்காவதாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நபர். ஐந்தாவதாக நெறியாளர். நெறியாளரை பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம், அவர் கண்டிப்பாக பாஜக எதிர்ப்பு, திமுக ஆதரவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது இங்கே டிவி விவாதம் எப்படி நடக்குது? 1:4. இதுதான் ரேஷியோ. ஒரே ஒருத்தர் அமலாக்கத்துறையை டிஃபெண்ட் பண்ணி பேசுவார், டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுவார். இங்கே இருக்கக்கூடிய மீதி 4 பேரும் டாஸ்மாகில் ஊழலே நடக்கலை, திமுக உத்தமமான கட்சி, அமலாக்கத்துறை தான் எல்லா தப்பும் செய்யுது, பாஜகவுடைய கூலிப்படை தான் அமலாக்கத்துறை, இப்படியே பேசிகிட்டு இருப்பானுங்க. எந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அளவுக்கு இவனுக்கு திட்டம் போட்டு வேலை செய்கிறானுங்க அப்படின்னா எவ்வளவு கேவலமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்னொரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒரு ஜென்மம் பேசியிருக்கு.
அந்த பத்திரிகையாளர் ஜென்மம் என்ன பேசினது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்படித்தான் பல மாநிலத்தில் இருக்கின்ற அரசாங்கங்களை முடக்கி இருக்கிறார்கள். ஆப்னுடைய அந்த கேஜ்ரிவாலை சிறைபிடித்து அந்த கேஸ் எங்கேயும் கேட்கிறேன். இடி என்பது பாஜகவினுடைய ஒரு கூலிப்படை என்பதுக்கு வேற சான்றே வேண்டாம். இவ்வளவு கடுமையா அதை வேற வார்த்தைகளே கிடையாது. கூலிப்படை தானே. இந்த இடங்கள் எல்லாம் நீங்க கேட்கலாம், இங்க ஊழல் நடக்கலையான்னு கேட்கலாம். தாராளமாக 100% எங்க வேறவர் தேர் இஸ் ஆல்கஹால் ஊழல் இருக்கத்தான் செய்யும் என்பது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய கெரியர்ல நான் பார்த்த விஷயமா இருக்கிறது. அது எல்லாம் வந்து அது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. விசாரிக்கப்பட வேண்டும். அது எப்படி மணி லாண்டரிங்ல வரும்னு கேக்குறேன். எப்படி இடி வந்து பாஜகவோட கூலிப்படை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அப்படி சொன்னதுக்கப்புறமா அடுத்தது என்ன சொல்கிறாரு, எங்கெங்கெல்லாம் வந்து மதுபான விற்பனைன்னு இருக்கோ அங்கெங்கெல்லாம் கண்டிப்பாக ஊழல் இருக்குங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேங்க, கண்டிப்பாக வந்து ஊழல் நடந்திருக்குங்க. ஆமாம், ஊழல் நடந்திருக்கு. டெல்லியில் நடந்திருக்கு, தெலுங்கானாவில் நடந்திருக்கு, ஜார்க்கண்டில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. ஆனால் அதை விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறை வரக்கூடாதாம்மா. என்ன லாஜிக் இது? என்ன கன்றாவி லாஜிக் இதுன்னு உங்களுக்கு தெரியலையா? வந்து மூத்த பத்திரிகையாளர், இந்த ஆள்லாம் வந்து ஆங்கில செய்தியாளர், இவர் உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்லேயும் இந்த ஆள்லாம் தான் உட்காந்து கேவலமாக பாகிஸ்தானுக்கே முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பாகிஸ்தானுடைய கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நபருக்கு மேடை அமைத்து கொடுப்பது யாரு? நம்மளுடைய தமிழக ஊடகம். அவங்க தான் இவங்களுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்து, தொடர்ச்சியாக வந்து நாட்டுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் என்னவா நடந்திருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னொரு பத்திரிகையாளர் கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அவருடைய யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு. நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதுனால அவர் சொன்ன விஷயத்தையே தயவுசெய்து நான் என்னுடைய கருத்தாகவும் நான் பதிவு பண்ணுறேன். அதையும் நீங்கள் கேளுங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட சோதனைகள் பத்தி நம்ம பேசணும். இதுல இன்னொரு ஆங்கிளும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மீடியாவோட ரோலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மீடியாவை பொறுத்தளவுல ஒண்ணு, இந்த விஷயங்கள் நடக்கும்போது அது கொடுக்க வேண்டிய போதிய போக்கஸை கொடுத்தாங்களா, பெரிய லெவல்ல அது ஒரு டிபேட்டா மாத்தினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, அதை எடுத்து பேசும்போதும் பாஜக பழி வாங்குறாங்களா, இடி அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்களா, அந்த மாதிரி ஆங்கிள் இருந்து பேசினது அதிகமா இருந்த மாதிரியான ஒரு பார்வை எனக்கு இருக்கு. ஆக்சுவலா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது போக்கஸ் எங்க இருந்திருக்கணும்னா, டாஸ்மாக் ஸ்கேம பத்தி இருந்திருக்கணும். என்ன மாதிரியான ஊழல் நடந்துட்டு இருக்கு, எப்படி எல்லாம் ஊழல் நடக்குது, நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி ஊழலை சார்ந்திருக்கு, இந்த மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா இன்னும் ப்ரோஆக்டிவா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க இடிய பிஜேபி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸா பேசிட்டு தான் இருக்கீங்க. எப்ப வேணாலும் நீங்க பேசலாம். இப்ப பர்டிகுலரா இந்த இடத்துல நீங்க பேச வேண்டிய போக்கஸ் வந்து டாஸ்மாகா இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோன்ற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ண? 100% மெயின்ஸ்ட்ரீம் மீடியா டிஎம்கேவோட இதுதான் நானும் சொல்ல வந்த விஷயம். நீங்கள் அமலாக்கத்துறை ஒரு இடத்துல ரைடு வராங்க அப்படின்னா அமலாக்கத்துறை மேலே நீங்கள் வந்து குற்றம் சொல்கிறது எதுக்காக? நீங்கள் திமுகவை காப்பாற்றுவதற்காகத்தான் நீங்கள் அமலாக்கத்துறை மேலே குற்றம் சொல்கிறீங்க. டெல்லியில் வந்து மதுபான ஊழலில் நடந்திருக்கு, ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கவிதாவையும் மணீஷ் சிசோடியாவையும் உள்ளே வச்சுருக்காங்க. அமலாக்கத்துறை என்னமோ வந்து தன்னந்தனியாக அவங்களே கேஸ் போட்டு அவங்களே ஜெயிலில் வச்சு அவங்களே நீதிபதியாக தீர்ப்பு எழுதிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது. அமலாக்கத்துறையால் கைது செய்ய முடியும். அவங்க நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் ஆதாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாமே ஜெயிலில் இருந்தாங்க. அதுதான் உண்மை. அந்த உண்மையை இவங்க எவனுமே சொல்ல மாட்டாங்க. அப்போது எல்லா இடத்திலும் தவறு நடந்திருக்கிறது, குற்றம் நடந்திருக்கிறது. குற்றம் நடந்ததுனால்தான் அமலாக்கத்துறை உள்ளே வராங்க. அப்போ இங்கே மட்டும்தான் வந்து அமலாக்கத்துறை உள்ளே வருது அப்படின்னா அமலாக்கத்துறை மேலே எந்த தப்பும் இல்லை. தப்பு செய்கிறீங்க அவங்க, அதனால் அவங்க உள்ளே வராங்க. ரொம்ப சிம்பிள் லாஜிக் இது. இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லி இங்கே என்ன தப்பு நடக்குது, எப்படி நடக்குது, எவ்வளவு கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, இதற்கு யாரெல்லாம் காரணம், இந்த சிஸ்டம் எப்படி கெட்டு போயிருக்கு, இது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மீடியா அமலாக்கத்துறையை வந்து டார்கெட் பண்ணி அமலாக்கத்துறை மேலே மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வர அளவுக்கு ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்க. அப்படின்னா இதற்கு என்ன காரணம்? இவங்க யாரை காப்பாற்ற போராடுறாங்க? திமுகவை, சாராய அமைச்சரை, இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மூடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இவங்களை வந்து ஊடகம்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்றது? நன்றி.
Thank you.